மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், BHMS ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, நம்ம பாடியை வந்து டீடாக்சிஃபை பண்றது எப்படி. ஜென்ரலாவே வந்து பாருங்க, நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை வெளியே தள்ளுறது அப்படின்றது ரொம்பவே ஈஸிங்க. நம்ம உடம்பே அந்த வேலையை செய்யும். அதாவது மல ஜலம் மூலியமாவும் வேர்வை மூலியமாவும் நம்ம உடம்பினோட கழிவுகளை அது வெளியே தள்ளிட்டு தான் இருக்கு. மோஷன் டெய்லி ஃப்ரீயா போனா போதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிச்சிட்டு யூரின் நல்லா ஃப்ரீயா போகணும். உடம்பு வந்து நல்ல வேர்க்கிற மாதிரி நம்ம வேலைகளை செய்யணும். இது செய்யும் போதே நம்ம பாடி வந்து டீடாக்சிஃபை ஆயிடுங்க. இதுக்கும் மேல நம்ம நிறைய நோய் வந்து வரவே கூடாதுங்க. நாங்க 50 வயசுல கூட நோய் இல்லாம வாழணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டீடாக்சிஃபைங் மெத்தட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம பாடி வந்து நோய் இல்லாம, ஏன் 50 வயசு இல்லைங்க, 55 60 வயசு வரைக்குமே நோய் இல்லாம வாழ முடியும். அது என்னென்ன மெத்தடாலஜிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இயற்கை முறைகளோட கூட நம்ம டெய்லியே காலையில என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, காலையில ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நம்ம சூரிய குளியல் அப்படின்றது ஒண்ணு பண்ணணுங்க. சூரிய குளியல் அப்படின்றது என்னன்னா, இளம் வெயில்ல நம்ம படுத்து இருக்கிறது. அதாவது மல்லாந்து படுத்து ஒரு 10 நிமிஷம், கவுந்து படுத்து ஒரு 10 நிமிஷம். இளம் வெயில்ல நம்ம படுக்கும் போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் டி வந்து நல்ல பிளண்டியா கிடைக்கும். ஸோ எலும்புகள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். இன்னொன்னு நம்ம உடல்ல இருக்க கழிவுகளை வெளியே தள்ள அது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இந்த மாதிரி படுத்திருக்கலாம். இன்னொரு மெத்தடாலஜி என்னன்னா, இது வந்து பிராணாயாமம் பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி படுத்திருக்கலாம். சின்ன பிள்ளைங்களா இப்படி படுக்கலாம். பிராணாயாமம் பண்ண தெரிஞ்சவங்க, இல்ல பண்ண தெரியாதுங்க, நாங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க தான், ஒரு மிடில் ஏஜ் லேடிஸ் தான், எல்டர்லி லேடிஸ் தான், அப்படி எல்டர்லி ஜென்ஸ், மிடில் ஏஜ் ஜென்ஸ் யாரா இருந்தாலும் என்ன பண்ணலாம், பிராணாயாமம் அப்படின்றத கத்துக்கோங்க. கத்துக்கிறது அது ஒரு பெரிய மெத்தடாலஜி கிடையாதுங்க. பிராணாயாமத்துல வந்து பாருங்க, பூரகம், ரேச்சகம், கும்பகம்னு 3 ஸ்டெப் இருக்கு. பூரகம்னா சுவாசத்தை நல்லா உள்ள இழுக்கிறது, ரேச்சகம்னா சுவாசத்தை நிதானமா வெளியே விடுறது, கும்பகம் அப்படின்றது அந்த சுவாசத்தை உள்நிறுத்துறது. அந்த சுவாசத்தை உள்நிறுத்துற கும்பகம் அப்படின்ற பயிற்சி வேண்டாம். பூரகம், அதாவது ஒரு இன்னலேஷன், ஒரு டீப் இன்னலேஷன், ஒரு ஸ்லோ எக்ஸ்பிரேஷன். நம்ம சுவாசத்தை நல்ல ஆழமான சுவாசத்தை உள்ள இழுக்கணும், நிதானமா சுவாசத்தை வெளியே தள்ளணும். இந்த பயிற்சி இப்படி ஒரு மூக்கு தள்ளி இந்த மூக்கு, இது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல்ஸ்லயே யோகா சொல்லி கொடுக்குறாங்க. மிஞ்சி போனா நம்ம வந்து சோசியல் மீடியால பார்த்தா இந்த பிராணாயாம பயிற்சி கத்துக்கலாம். இது வந்து இளம் வெயில்ல உட்காந்து காலையில ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் இந்த பிராணாயாமம் செய்யுங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுவாச குழல், அதாவது ட்ரக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட லங்ஸ் வந்து நல்ல அழகா சுத்தமாகவும், லங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது ஈஸியா கிடைக்கும். ஆக்சிஜன் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இந்த பிராணாயாமம் வந்து ரெகுலரா செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரக்கியா அப்படிங்கிறது வந்து நல்ல விரிவடையும். ரொம்ப நாள் சளி தொந்தரவு அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரக்கியா வந்து நேரோயிங் ஆகும். ஸோ அந்த சுவாச குழல் வந்து சுருங்கும். அந்த சுவாச குழல விரிவடையறதுக்கு இந்த பிராணாயாமம் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம நுரையீரல்ல வந்து சுவாச இது வந்து பாத்தீங்கன்னா சீரா நடக்கும். சுவாச செயல்பாடு சீரா நடக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் மாறி மாறி எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது. கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளி ஆக்சிஜன் எடுக்கிறது. இது எல்லாத்துமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லங்ஸ் வந்து கரெக்டா செயல்படும். அதே மாதிரி ஆல்வியோலை அப்படிம்பாங்க, அந்த நுரையீரலோட ஒரு பகுதி, அது வந்து நல்ல விரிவடையும். சோ அது காற்று அடைச்சிருக்க ஒரு பை அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆல்வியோலை. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல விரிவடையும். சோ நுரையீரலனோட சுவாச குழலினோட செயல்பாடுகள் மேம்படும். நுரையீரல்ல இருக்க கழிவுகள் வெளியே தள்ளப்படும். இந்த பிராணாயாம பயிற்சி மூலியமாவே அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல உட்கார்ந்து, இளம் வெயில்ல உட்கார்ந்து செய்யும் போது இந்த பிராணாயாம பயிற்சி வந்து ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவாச உறுப்புகளை வந்து டீடாக்சிஃபை பண்றதுக்கு, சுவாச உறுப்புகள்ல இருக்க கழிவுகள் வெளியே தள்ளுறதுக்கு இந்த பயிற்சி சூப்பரா ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது விஷயம் ஒண்ணு இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயில் புல்லிங். இது நம்ம ஜிஐடியை வந்து கிளென்ஸ் பண்றதுக்கு இதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுக்கு ஆயில் புல்லிங் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு பெஸ்ட் வந்து நெல்லெண்ணெய்ங்க, எள்ளெண்ணெய் இல்ல அப்படின்னா தேங்காய் எண்ணெய். பெரும்பாலும் எள்ளெண்ணெய் தான் இதுக்கு வந்து சூப்பரா ஒர்க் பண்ணும். ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு 2 பெரிய டீஸ்பூன்ல 2 டீஸ்பூன் எள்ளெண்ணெய் வாய்க்குள்ள போட்டுக்கோங்க. காலைல எந்திரிச்ச உடனே பிரஷ் எல்லாம் பண்ணக்கூடாது. எந்திரிச்ச உடனே இது ஆயில் புல்லிங் பண்ணும். 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் எள்ளெண்ணெய் வாய்க்குள்ள போட்டுட்டு நல்லா வாய் வந்து கோகுல் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் நம்ம கோகுல் பண்ணும். 3 நிமிஷம் கோகுல் பண்ணிட்டு அந்த எண்ணெயை வந்து நம்ம துப்பும் போது பாத்தீங்கன்னா அது தண்ணி ஆயிட்டு இருக்கும். அந்த எண்ணெயோட காட்டும் இருக்காது, எண்ணெயினோட கன்சிஸ்டன்சியும் இருக்காது. இதை ரெகுலரா செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட குடல் கழிவுகள் வெளியே தள்ளும்.
இன்னொன்னு வந்து பாருங்க, நம்ம ஸ்கின் வந்து நம்ம குடல் வந்து சுத்தமா இருக்கும்போது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலே டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சம் ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. இப்ப நாங்களே வந்து ஸ்கின்ல மேனிஃபெஸ்டேஷன் இருக்குன்னா மோஷன் ஃப்ரீயா போகணுமா, தண்ணி நிறைய குடிக்கணும், நிறைய காய் சாப்பிடணும், நம்ம உங்க குடலை வந்து நீங்க வந்து பாதுகாப்பா ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்றது நானும் பேஷண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்றதுதான். ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னாலே நம்ம உணவு குழல், இரைப்பை, சிறுங்குடல், பெருங்குடல் ஆரோக்கியமா இருக்கணும். அப்போ மோஷன் ஃப்ரீயா போயிட்டு இருக்கணும். இத்தனை விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணும். இந்த ஆயில் புல்லிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஒட்டுமொத்த குடலும் வந்து சுத்திகரிக்கப்படுது. அதனால ஸ்கின் வந்து நல்ல க்ளோ கிடைக்கும். ஓகேங்களா? இது பண்ணிக்கலாம். மூணாவது ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா அது ஒரு ட்ரிங்க். அந்த ட்ரிங்க் என்ன அப்படின்னா இது வந்து நாங்க வந்து டெய்லியே எடுக்க சொல்லுவோம். அந்த டெய்லி எடுக்கிறதுன்றது 2 மெத்தடாலஜிஸ்ல சொல்லுவோம். ஒண்ணு வந்து பாருங்க, நல்லா 1 கிளாஸ் தண்ணி எடுக்க சொல்லுவோம். நல்லா கொதிக்க வைக்க சொல்லுவோம். கொதிக்க வைக்கும்போது எலுமிச்சம்பழம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் போட்டுற சொல்லுவோம். போட்டுட்டு ஒரு 10 மின்ட் லீவ்ஸ், அதாவது அந்த புதினா இருக்கு பார்த்தீங்களா? புதினா ஒரு 10 இல்லைன்னா ஒரு கொத்து மின்ட் அதுல போட்டுற சொல்லுவோம். கொஞ்சம் இந்த கொத்தமல்லி போட்டுற சொல்லுவோம். போட்டு நல்லா கொதிக்கும் போது அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிட்டு 2 டீஸ்பூன் ஹனி போட்டுட்டு இதை டெய்லி குடிக்க சொல்லுவோம். இறக்கி ஃபில்டர் பண்ணிடணும். வடிகட்டிட்டு இதை டெய்லி குடிக்கணும். இதை வந்து நம்ம ஹாட்டாவும் குடிக்கலாம், இல்ல கோல்டாவும் குடிக்கலாம். கோல்டா குடிக்கிறதுனா இதுலயே ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்சியில போட்டு நல்லா ஓட்டிடணும். அந்த தண்ணி, ஐஸ் கியூப்ஸ், இந்த கொத்தமல்லி, புதினா, லெமன் போட்டு நல்லா ஓட்டிட்டு ஹனி போட்டு கோல்டா குடிக்கணும். இது குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம லிவர் கிளென்ஸ் ஆகும். லிவர் வந்து பாருங்க உடம்புல 500க்கும் மேற்பட்ட வேலை செய்யறது நம்மளோட கல்லீரல். அந்த கல்லீரல் சுத்தமா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா பல நோய்கள் வராம நம்மள பாதுகாக்கும். சோ பொதுவா வந்து பாருங்க கல்லீரல் தன்னைத்தானே சுத்திகரிக்கிற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குதா, பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணலாமே அதுக்கு. அதாவது எரியிற விளக்கு கொஞ்சம் தூண்டி விட்டா சுடர் விட்டு எரியுது பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது மூலியமா நம்மளோட கல்லீரல் சுத்தப்படும், நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல க்ளோவா இருக்கும், நல்ல காம்ப்ளெக்ஷன் கிடைக்கும், நம்ம லிப்ஸ்ல நல்ல ரெட் லிப்ஸா இருக்கும், அதே மாதிரி முடி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதாவது இதெல்லாம் சிம்பிள் சிம்பிள் ட்ரிக்ஸ் தான், சின்ன சின்ன விஷயங்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன செய்யும் போது நம்மளோட உடல்ல என்னென்ன மாதிரி உறுப்புகள் பலப்படுது, என்னென்ன மாதிரி உறுப்புகள்ல இருக்க கழிவுகள் நீக்கப்படுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.